ஷாலோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புதிய மாதத்துல ஷாலோம் கிங்டம் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனமாகிய ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனம் விதமாய் சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமாங்க, இயேசு நாமத்தினால நான் சொல்றேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள்னா என்ன? அநேகருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவீனத்தினால, நோயினால, கடனால, தரித்திரத்தினால இந்த நாளை கடக்க முடியாதவனமா அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக ரசிக்கப்பட்ட தெய்வத்தினுடைய வாழ்க்கையில கூட இன்னும் இந்த நாள் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமா போகுது, இந்த இரவு ஒருவேளை விடியாம இருந்தா கூட எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அழுகக்கூடிய பலரை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். ஏன் இப்படிப்பட்ட துக்கம் ஜனங்களை மூடிக்கொள்ளுது? இந்த துக்கமே இல்லாம மகிழ்ச்சியா நம்மளால வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு உண்டு. நான் சொல்றேன், யாருடைய வாழ்க்கையெல்லாம் வெளிச்சம் வருது, யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில துக்கமே இருக்காது. வெளிச்சம் எப்படி வரும்? ஒருவேளை வீட்டுல ஜோமன் இருப்பது திடீர்னு வானத்துல ஒரு வெளிச்சம் உண்டாயிருமா? திடீர்னு ஒரு மின்னல் வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில சடனா ஏதாவது நடந்துருமா அப்படின்னு வச்சுங்கன்னா இல்லைங்க. வெளிச்சங்கள் என்ன போல துக்கம் எப்போ மாறும்? ஒரே ஒரு விஷயம் தான், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இருள் இல்லாம. ஏன்னா வெளிச்சம் எங்களா விடுக்கிறோம், அந்த இருள் கிடையாது. வெளிச்சம் விதிச்சதுன்னா இருளின் அதிகாரத்துக்கு இடம் கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்னா, வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில விதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை இன்னைக்கு நான் சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் தான் அது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதுதாங்க மிகப்பெரிய வெளிச்சம். இதுதான் மிகப்பெரிய வெளிச்சம். உங்க வாழ்க்கையில உங்களுடைய, என்னுடைய, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறல்களுக்காக, தரித்திரங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த வெளிச்சம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருதோ அன்னைக்கு இருள் நீங்கி, துக்கமெல்லாம் நீங்கி, மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையை ஆதரிச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறத நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம காண்கிறத, பார்க்கிறத, கேட்கிறத நம்புறதுனால தான் இருள் நம்மளை மூடிட்டு இருக்கு. அது உண்மை கிடையாது. கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையில நமக்காக எல்லாருக்கும் செய்து முடிச்சுட்டார். ஏமா இதை நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில தரித்திரம் இல்லைங்கிற சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை நீங்க நம்பினீங்கன்னா, உங்க சரீரத்துல பலவீனத்திற்கு இடையில்லைங்கிற அந்த வெளிச்சத்தை நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற உடனே நீ எங்க வாழ்க்கையில கூட சில நாட்கள்ல, சில வருடங்களுக்கு முன்பாக நாங்களும் இங்க இந்த இரவு விடியாம போயிருந்தா கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்ததுதான் இந்த வெளிச்சத்துக்குள்ள நாங்க வந்தோம். இந்த வெளிச்சம் எங்களை விழிச்சு என்னைக்கு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள வந்தோமோ, என்னைக்கு வெளிச்சம் எங்களை ஆளும் செய்ய ஆரம்பிச்சது, அன்னையிலிருந்து இப்போ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு அப்படியே தேவ மனுஷனா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாங்க. உங்க வாழ்க்கையில இனி தரித்திரம் கிடையாது, உங்க சரீரத்துல பலவீனம் கிடையாது, உங்க குடும்பத்துல இனி பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையே செய்து உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இனி பிசாசுடைய எந்த இருளின் அதிகாரத்துக்கும் இடம் கிடையாது. நீங்க அவருடைய ரத்தத்தை மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கு. ஏமன் ஏமன். நல்லா பாத்தீங்கன்னா அந்த வசனத்திலேயே 30 சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனும் மறையாதான், சந்திரனும் மறையும். சூரியனும் அஸ்தமிப்பதில்லை, சந்திரனும் மறைவது.
சூரிய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதே அளவு சந்திரனுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருந்து மாறலாம். அப்ப நம்ம வாழ்க்கையை வெளிச்சத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் எஸ், நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ அதை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில துக்கம் அப்படிங்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையை மட்டுமே அகராக இருக்க மகிழ்ச்சி தேவனால உங்களை அளவில்லா மகிழ்ச்சியாக நிறைவேறிச்சு. கத்தலாக உங்களை ஆசிரியர்களாக குழந்தைகள் யோசனை